வரவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் மக்கள் நல கூட்டணிக்கு இணைந்து போட்டியிடும் என அதன் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் பேசிய வைகோ, சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு மதிமுக மீண்டும் புத்துயிர் பெற்று வருவதாக தெரிவித்தார். மக்கள் நல கூட்டணியில் இருந்து வெளியேற தேமுதிகவிற்கு உரிமை உள்ளது என்றும் அவர் கூறினார். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அப்படி முடிவெடுப்பது அவர்களுடைய உரிமை. நடைபெற்று முடிந்த தேர்தலில் தொகுதி உடன்பாடு வைத்துக் கொண்டோம். எனவே உள்ளாட்சித் தேர்தலில் அத்தகைய அவர்கள் முடிவெடுப்பார்களானால் அது அவர்களுடைய விருப்பம். தேமுதிகவோடும் நாங்கள் அந்த அரசியல் ரீதியான நட்பு, நல்ல ஒரு உறவு, நேசம் அது என்றைக்கும் தொடரும். அது மக்கள் நல கூட்டணி நிரந்தர அமைப்பு. நாங்கள் 4 பேர் சேர்ந்தா இருப்போம். உள்ளாட்சி தேர்தலில் சேர்ந்தா இருப்போம். போர்க்குற்றம் குறித்து ஆவணங்கள் சிக்கி வருவதால் இலங்கை மற்றும் இந்தியா விரைவில் ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் தண்டிக்கப்படும் என்றும் வைகோ தெரிவித்தார்.